வணக்கம். இது வந்து இலை பிரண்டை. இலை வந்து பிரண்டை இலை கொஞ்சம் தின்னாக இருக்கும். இந்த இலை பார்க்குறப்போ நல்லா தடிமனாக இருக்கும். பாருங்களேன், நல்லா தடிமனாக இருக்குது இந்த இலை. இது வந்து நம்ம தண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையை பறித்து நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு அந்த மாதிரி இந்த இலை வச்சு இது வந்து பிரண்டை பொதுவாகவே நமக்கு வந்து முட்டி வலிக்கலாம் ரொம்ப நல்லது. பிரண்டை சட்னி, பிரண்டை துவையல் எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். பிரண்டையிலே வந்து இது ஒரு டைப்பு, இலை பிரண்டைன்னு சொல்லி. சும்மா ஒரு இனுக்கு இப்படி இணுங்கி வச்சாலே வந்து அது வந்து அடுத்து முளைச்சி வந்துடும். கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கட்டிங்ஸ் வச்சாலே வந்து இது நல்லா வரும். இன்னொரு பாட்டில் சூப்பராக தலைஞ்சிருக்கு பாருங்க. அப்படி ஒரு இலை வந்து திக்காக அடர்த்தியாக அப்படியே இதோட சூப்பராக இருக்கும். இலை பிரண்டை நல்ல க்ரீன் கலராக இருக்கும். இந்த இலையை மட்டும் பறித்து சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த இது மூட்டு வலி நம்ம வயசாக நம்ம வந்து இந்த இலையில வந்து நம்ம தொடர்ந்து சட்னி, இந்த இலை அப்புறம் வந்து பிரண்டையில எல்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்றப்போ நமக்கு வந்து போனுக்கு ஸ்ட்ரென்த்து, நம்ம வந்து அந்த எலும்போட சோர்வுகள்லாம் அந்த பலவீனம்லாம் போய் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இலை பிரண்டை இது வந்து சும்மா கட்டிங்ஸ் வச்சாலே வந்துடும். எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து இந்த செடியை விட்டுறாதீங்க. சில செடிங்கள்லாம் நமக்கு தெரியாமே விட்டுருவோம். இந்த பிரண்டை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எங்கே பார்த்தாலுமே நமக்கு தெரியும். இதோட இலை ரொம்ப தின்னாக இருக்கும். ஆனால் இதை காட்டிலும் அதோட இலை வந்து நல்ல தடிமனாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். பிரண்டை நம்ம வந்து மார்க்கெட்டில் எல்லாமே இது விற்பாங்க. ஆனால் அது வந்து நான் ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்தேன். மூலிகை விசிட்டு போயிருந்தப்போ அங்கே மூலிகை செடி எல்லாம் நிறையா இருந்தப்போ இதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அந்த இலை பிரண்டையும். அதுவுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது தான். இதோட மருத்துவ குணங்கள் அதுலேயும் இருக்குது. அதை வந்து இதில் நம்ம தண்டை மட்டும் எடுப்போம். அதில் வந்து தண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த இலைகள் வந்து நல்லா புளிப்பு நல்லாயிருக்கும். அந்த இலைகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிடைச்சாலும் விடாதீங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். தண்டுமே நல்லா உள்ளே நம்ம வந்து கட் பண்ணி பார்க்குறப்போ நல்லா நீளமாக இருக்கும். இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம தண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையும் போட்டு நம்ம துவையல் சட்னி, சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு இது நல்ல ஒரு மருந்து செடி. வீட்டில் உங்களுக்கு குட்டி தான் பாட்டில் வச்சுருக்கேன். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.